இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான பாவக்காய் குழம்பு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பாவக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் வந்து கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க. ஆயில் கூடுதலாக சேர்த்தும் போது நம்ம சீக்கிரமாகவே பாவக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். நம்ம குழம்புக்குன்னு தனியாக ஆயில் வந்து சேர்க்க போகிறதில்ல, ஸோ சேர்த்து ஊற்றிக்கோங்க. பாவக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கழுவிக்கோங்க. கழுவி நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாவக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காய் எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாவக்காயை எண்ணெயில் வதக்கும் போது அதோட கசப்புத்தன்மை வந்து கம்மியாகும். இப்போ பாவக்காய் எல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே பேனில் கடுகு சேர்த்திக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடயே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு சேர்த்தின பிறகு எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி வந்து உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை வந்து சேர்த்திக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பொடியாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அதுவும் இல்லைன்னா மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்திக்கலாம். பாவக்காயை சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இந்த பாவக்காயிலவே மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். ஸோ அதுவும் சேர்க்கும் போது தண்ணி வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அளவாக சேர்த்திக்கலாம். இப்போ நான் சின்ன லெமன் சைஸ் புளிக்கரைசலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். குழம்பு வந்து அடி பிடிக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெல்லம் சேர்த்திட்டு குழம்பு இதோட ஸ்டாப் பண்ணிடலாம்.
இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்னும் கிரேவி தேவைப்படும் அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுதான் செகண்ட் மெத்தடு. இப்போ நான் வந்து எனக்கு இன்னும் வந்து கிரேவி வந்து தேவைப்படும். ஸோ நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது குழம்பு இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காயில் ஆஃப் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு திக்காக இருக்கிறதுனால நான் வந்து இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாம். லைட்டாக சேர்த்திட்டு பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்திக்கோங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. கொதி வந்து வற்றும் போது நமக்கு வந்து கிரேவி வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்தும் போது பாவக்காயோட கசப்பு வந்து கம்மியாகும், குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு டேஸ்டான பாவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு கலர் எல்லாமே மாறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு குழம்பு கூடுதலாக தேவைப்படும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கப்பு சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு தேங்காய் சீரகம் இல்லாமல் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அது கூடயே வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது இன்னும் வந்து குழம்பு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.